சுயமாக மெடிசின்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒத்தைக்கு 2-3 தடவை யோசித்து வேணுமா வேண்டாமா, நேச்சுரலாகவே ஹீல் பண்ண முடியுமான்னு. இந்த வரக்கூடிய பெயின் எல்லாங்க எதில் இருக்குது தெரியுங்களா? பெயின் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவு தூரம் பெயினை தாங்கிட்டு மெடிசன் எடுத்துக்காமல் இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு உடல் ஒரு நல்ல நிலையில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் அதிகமாக எடுக்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். 70% நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் குடலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்றைக்குமே எந்த நிலையிலையும் நீங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆகட்டும் மெடிசின்ஸ் ஆகட்டும் எடுக்கும்போது யோசிக்கணும். ஏன்னா கெமிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது கெமிக்கல் நம்ம பாடி கூட ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஒரு விதமான ஒவ்வாமை உண்டாகும். இந்த ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜிங்களாம் ஒவ்வாமைங்களாம் இது எல்லாமே நம்ம நாட்டில் பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் அந்த ஒவ்வாமை டெஸ்ட்டு, அலர்ஜி டெஸ்ட்டு, ஒவ்வாமை விஷயங்களை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை. நம்ம நேச்சுரலாகவே டைரெக்டாக மருந்துகளை எடுத்து சாப்பிட்ற பழக்கம், மருந்துகளை வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊரில் மருந்துடைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸு, அதில் என்னென்ன இருக்குது, அதனுடைய பக்க விளைவுகள் என்ன, அது எக்ஸ்பிரி எல்லாமே பார்த்து தான் நிறைய பேர் வாங்குகிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வெளிநாடுகளில் இதோடைய அவேர்னஸ் அதிகம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய கெமிக்கலாக இருந்தால் அதை உடனே பேன் பண்ணிடுவாங்க, உடனே யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் அந்த ஊரில் பேன் பண்ண கெமிக்கல்ஸ் எல்லாம் இன்னியும் நம்ம ஊரில் பயனில் இருக்குது. அது சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறதுனால நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கெமிக்கல் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது மெடிசின்ஸில் நிறைய இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அதை விட்டோம்னா மைக்ரோ லெவல் சேஞ்சஸ் ஒரு நாள் மேக்ரோ லெவல் சேஞ்சாக வரும். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே கண்டுக்காமல் மருந்து தானேன்னு சாப்பிட அது என்ன ஆகும்னா ஒரு நாள் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதனால் எப்போவுமே நம்ம என்னென்னைக்கு என்னென்ன மருந்து எடுத்துக்கிறோமோ அதுக்கு நம்ம யோசிக்கணும், இது எடுத்துக்கலாம்.